ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து ட்ராவலில் வந்து தேர்ட் டே. இன்னைக்கு நாங்கள் வந்து போக போகிற இடம் வந்து வெஸ்ட் வெர்ஜினியாவில் இருக்க நியூ பிருந்தாவன் இஷ்கான் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா பாருங்க. நியூ ஜெர்சி டெம்பிள்லாம் வந்து அக்ஷர்தம்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் வந்து காட்டியிருப்போம். இப்போ வந்து நாங்கள் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு இன்னைக்கு காலையில் கிளம்பி நாங்கள் வந்து வெஸ்ட் வெர்ஜினியா போகிறோம். ஸோ எங்களுக்கு ட்ராவல் ஹவர்ஸ் வந்து டோட்டலி 5 to 6 hours இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து ஆர்விலே தோசை எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு ரிமைனிங் பொங்கல் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு ட்ராவல் சென்டரில் வந்து ஃப்ளையிங் ஜே, பைலட், லவ்ஸ் இதிலெல்லாம் வந்து டம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஆர்வியில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம வந்து அதில் வந்து டம்ப் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பார்க்லலாம் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ட்ராவலில் இருக்கிறனால ஃப்ளையிங் ஜேக்கு தான் வந்திருக்கோம், டம்பிங் ஸ்டேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 hours வந்து இந்த டம்பிங் ஸ்டேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பிட்ஸ்பர்க்லேருந்து எப்படி நம்ம மவுண்டைன் வழியாக வந்தோம் அதே மாதிரி திரும்பவும் அதே மவுண்டைன் வழியாக நாங்கள் வந்து வெஸ்ட் வெர்ஜினியா போகிறோம். அடுத்த பிரேக் எடுத்து நாங்கள் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் தான் எடுத்துட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொண்டு போயிருந்த மாம்பழம், அதுக்கப்புறம் நான் வாழைப்பூ பொரியல் வந்து வீட்டில் செஞ்சுருந்தது, அது ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அது அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம் வந்து கோவிலில் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாருமே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து எங்கள் டிரைவிங்கை வந்து கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் பெரியவன் தூங்கினோன்னு சின்னவனோட வந்து பேர்ட் கேம் வந்து விளாண்டுட்டு வந்தோம். ஓகே 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 டார்லிங் ஜி வந்து கூகுள் கூகுள் ஏய் கூகுளுக்கு ஸ்பெல்லிங் என்ன? LLE. நான் சொல்லிட்டேனே. ஈ சொல்லு. நம்பர் ஆர் ரைட் ரைட் ஈ வரும். நியூ ஜெர்சிலேருந்து இந்தியானா வந்து 10 hours கிட்ட ட்ராவல் வரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே வந்து 6 hours ட்ராவல் பண்ணி இஷ்கான் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து இந்தியானா போகிற பிளான் 4 hours அடுத்த ரிமைனிங் ட்ராவல் வந்து வச்சுருந்தோம். அந்த நாள் வந்து நாங்கள் எந்த ஹோட்டலும் புக் பண்ணலை ஸ்டே பண்ணுறதுக்கு. ட்ராவல் சென்டர்லேயே வந்து பார்க் பண்ணி ஆர்விலே தூங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இஷ்கான் கிட்ட வந்துட்டோம். இஷ்கான் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் பார்க்க இப்படி தான் இருக்கும். மலைப்பகுதின்றனால ரோடெல்லாம் சின்ன ரோடாக தான் இருக்கும். நல்ல சினிக்கான பிளேஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 14 yearsக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வர்றோம். நாங்கள் டெம்பிள் கிட்ட ரீச் ஆயிட்டோம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் வர்றதுக்குள்ள இவங்க வந்து ஒரு ரவுண்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்தோடனே தான் அங்கே வந்து நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் போனோடனே வந்து மாட்டு வண்டியெல்லாம் வந்து பார்த்தோம். லோகன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பீகாக் வந்து பார்க்குறதுக்குன்னே ஒரு ஏரியா இருக்கு. அங்கே கேபின் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டே பண்றா இருந்தாலுமே அங்கே கேபின் ஹோம் புக் பண்ணி ஸ்டே பண்ணி நல்ல ட்ரையல்லாம் போய் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. போயிட்டு சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஏரியாவையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு குட்டி லேக் வச்சுருக்காங்க. அந்த லேக்கில் வந்து அன்னப்பறவை எல்லாம் இருக்குது. அதை தாண்டி நம்ம போனோன்னா பீகாக்னே ஒரு ஏரியா இருக்குது. பீகாக்லாம் பார்த்துட்டு லோகன் வந்து பீகாக் மாதிரி கற்று ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நமக்கே மயில பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்ல தான் கேபின் ஹோம்ஸ்லாம் இருக்கு. அங்கே வந்து சின்ன சின்ன ட்ரையல்லாம் கூட நம்ம இதில் பண்ணலாம். வாடா வா.
இங்கே இருக்கிற பீகாக் வாக் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ப்ளசண்ட்டான ஏரியா. நாங்கள் ஆக்சுவலாக 5 ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்து நான் ரெடி ஆகி போயிட்டு அங்கே வந்து ஒரு 9 வரைக்கும் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ அந்த ஏரியாலாம் முடிச்சுட்டு கோவில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நான் வந்து அப்போது வரும்போது மெயினாக கிருஷ்ணர் இருக்கிற டெம்பிள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பீகாக் வாக்கெலாம் வந்து அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேலஸ் ஆஃப் கோல்டும் வந்து மெயினான ஏரியா பில்ட் பண்ணியிருந்துச்சு. அதை சுற்றி வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கோவில் நல்லாவே ஃபுல்லாக முடிச்சு அங்கே பீகாக் வாக்கெலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களும் ஹஸ்பண்டும் ஏற்கனவே சாமி கும்பிட்டாங்க. அப்போ வந்து நடை சாத்திட்டாங்க. அப்புறம் நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து 8:30க்கு நடை திறக்கும் போது நாங்கள் வந்து சாமி கும்பிடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில வந்து அங்கே கிஃப்ட் ஷாப்லாம் இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு டின்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் வந்து சாமி கும்பிட உள்ள வந்தோம். லாங் வீக்கெண்ட்னால நல்லா கொஞ்சம் கூட்டமும் இருந்தது. இப்போ கோவில் உள்ள வந்து கிருஷ்ணர் ராதை வந்து அங்கே இஷ்கானில் வந்து இப்படி தான் இருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே பேலஸ் ஆஃப் கோல்டு வந்து அந்த இஷ்கான் பரப்புனாங்களா அந்த குரு அவங்களுக்காக ஒரு மெமோரியல் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டைம் நாங்கள் போன டைம் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அங்கே இருக்கிற வியூவெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றி அது உள்ளே நாங்கள் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனோம். மெயினான ஏரியா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணால் உள்ளே வந்து மெடிடேஷன் ஹால் மாதிரிலாம் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேரண்ட்ஸ்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கும் போது இங்கே போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளே வந்து டிக்கெட் வந்து கொடுத்து நம்ம மெடிடேஷன் ஹால் மாதிரிலாம் இருக்கும் உள்ளே அப்படின்னாங்க. ஸோ அதோட வெளியில் மட்டும் எப்படி இருக்கு எல்லாம் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 9:30க்குள்ளே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து நாங்கள் ஹோட்டல் ரூம் எதுவும் புக் பண்ணல. 1 hour வந்து வெளியில் ட்ராவல் பண்ணி வந்து பைலட் இல்லை ஃப்ளைங் ஜே அது மாதிரி ஏதாவது ட்ராவல் சென்டர் இருந்தால் அங்கே ஸ்டே பண்ணிக்கலான்னு தான் அப்படியே வந்தோம். பைலட்ன்ற ஒரு ட்ராவல் சென்டரில் வந்து ஆர்வியை பார்க் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆர்வி தான் ரூம். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலான்னு அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.